மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ஹவு டு இன்ஸ்டால் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. பைத்தான் அடிச்சிங்கன்னா கூகுளில் போய்ட்டு பைத்தான் அடிச்சுன்னா வெல்கம் டு python.orgன்னு இருக்கும். அதில் போய்க்கோங்க. இதில் வந்து டவுன்லோட்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.10.5 இது தான் இருக்குது. இதில் நீங்கள் போயிட்டு இதில் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணல. உங்களுக்கு நான் அதை எப்படி இது பண்ணுறதுன்னு காட்டுறேன். பைத்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் தான் நிறைய ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து பைத்தான் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி பைத்தான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது. நான் உங்களுக்கு பார்ட் சீரியஸாக போடுறேன். நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் போடுவேன். இப்போ நம்ம பைத்தான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. இதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் டவுன்லோட் ஆகிடுச்சுங்க. எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பைத்தான் 3.0.10 அப்படின்னு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிருங்க. இன்ஸ்டால் ஆனதுமே இங்கே பைத்தான் வந்துடும். இதில் வந்து IDLE அப்புறம் பைத்தான் இருக்குங்க. இது ரெண்டும் யூஸ் ஆகும். பைத்தானில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி பழகிறதுக்கு என்ன இது நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா Pycharm அப்படின்னு ஒரு இது இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம போட்டு பார்க்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நான் உங்களுக்கு அதுவும் சொல்கிறேன் அப்படின்ட்டு. பைத்தான் வந்து இது வச்சு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஐடியாவில் இருக்குது, இதில் இருக்குது, நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஏதோ ஒரு ரன் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் பைத்தான் கொடுப்போம். ரன் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அது ரன் ஆகிடுச்சு, பைத்தான் வந்துருச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ Pycharm எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். Pycharm அதே தாங்க. Pycharm வந்து பைத்தானோட தான். நம்ம அதை யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படின்ட்டு. உங்களுக்கு அதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு போடுறக்கா இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். PYCHARM Pycharm அப்படின்னு கொடுத்தீங்கன்னா Pycharmோட வந்துடும். வந்து தி பைத்தான் IDLE ப்ரொஃபஷனல் டெவலப்பர் ஜெட்பிரைன்ஸ்காரங்க தான் இந்த இது பண்ணுறாங்க. Pycharm வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ Pycharm வந்து டவுன்லோட் பண்ணலாங்க. Pycharm நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதில் வந்து ரெண்டுன்னு இருக்குங்க. அதாவது நீங்கள் காசு கட்டி இது பண்ணுறது, ஃப்ரீயாக இது பண்ணுறதுங்க. காசு கட்டி பண்ணுறவங்களும் நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில் பண்ணுறவங்களாம் பாசிபிள் பண்ணலாம். நம்ம ஃப்ரீயாகவே பண்ணலாங்க. ஃப்ரீயாக இது பண்ணலாம். நம்ம டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆயிருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் வந்து 30 days ஃப்ரீ ட்ரையல் கிடைக்கும். அப்புறம் சயின்டிஃபிக்காகவும் இது வந்து யூஸ் ஆகும். இது வந்து அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருங்க. மந்த்லி உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நம்ம இதில் இங்கே இருக்க பார்த்தீங்க ஃப்ரீ பில்ட் அப் ஆன் ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீயாக இது பண்ணிக்கலாமே. நம்ம இதை கொடுத்து நம்ம டவுன்லோட் கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆயிருங்க. உங்களுக்கு 378 MB வருதுங்க. 300 MB வரும், 400 MB வருதுங்க. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். Pycharm எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஜெட்பிரைன்ஸ்ன்னு இருக்குங்க. இந்த ஜெட்பிரைன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு Pycharm அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உள்ளே ரன் ஆகி உள்ளே போகுங்க. Pycharmோடது இது வந்து ஈஸியாக இருக்குங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாரி, ஓகே, இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இதான் Pycharmோடது. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் தான் இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். PYTHON பைத்தான் கொடுத்து இப்போ ரன் கொடுத்து பார்ப்போம். ஹாய் Pycharm அப்படின்னு வந்துடுங்க. பைத்தான் மேலே இருக்குது பார்த்தீங்களா, பைத்தான் வருது. ஹாய் Pycharm அப்படின்னு வந்திருக்கு. ஃபஸ்ட் தடவை இது பண்ணாலும் அப்படி வருதுங்க. இதை வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறேங்க. உங்களுக்கு நான் இந்த பார்ட் வீடியோவை நான் போடுறேன். பைத்தான் எப்படி யூஸ் பண்ணுறது, ஓகே, அதாவது இன்டர்வியூ எப்படி எடுப்பாங்க, இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அப்புறம் பைத்தான்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது, கொஞ்சம் நிறையவே இருக்குது. இது எப்படின்னு நம்ம பார்ப்போங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் பார்ட் சீரியஸாக போடுறேங்க. மறக்காமல் அதை பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.